ஹாய் வணக்கம். எனக்கு அன்பான நண்பர்களே, இன்றைக்கும் இந்த வாரமும் உங்களோட சில சிந்திக்கக்கூடிய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கடவுளிலிருந்து உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரோடு நாம் எவ்விதமாய் தொடர்பில் இருக்க வேண்டும், எவ்விதமான தொடர்பை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்கிறதான காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் பிரசங்கிக்கிற வேளையில் இவ்விதமாய் ஒரு கேள்வி கேட்டாராம். இதோ இந்த சர்ச்சின் வாசலில் நான் ஒரு இயேசு கிறிஸ்துவின் பொம்மையையும் சாத்தானுடைய பொம்மையையும் வைக்கிறேன். அந்த ரெண்டு பொம்மையில் நீங்கள் எந்த பொம்மையை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேட்டதுக்கு அந்த சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து பொம்மையையே நாம் தேர்ந்தெடுப்போம் என்று உரக்க சொன்னார்களாம். அதற்கு அந்த பாஸ்டர், நல்லது, சரி, நான் மீண்டும் இன்னொரு கேள்வியை உங்களுடன் கேட்கிறேன். அந்த சாத்தானுடைய பொம்மை தங்கத்தினாலும் உயரத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் பொம்மை வெறும் மண்ணினாலும் செய்திருந்தால் நீங்கள் எதனை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேட்டதற்கு அங்கு உள்ள பிலீவர்ஸ் விசுவாசிகள் யாருமே வாயை திறக்கலையாம். ஆமாம், இன்றைக்கு ஊரார் மெச்சுக்கொள்ள வேண்டும், பிலீவர்ஸ் மெச்சுக்கொள்ள வேண்டும், அல்லது பாஸ்டர் மெச்சுக்கொள்ள வேண்டும், அல்லது உற்றார் உறவினார் புகழ்ந்து பேச வேண்டும் என்று புகழ வேண்டும் என்று கடவுளுக்காக காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இவ்விதமான தொடர்பை, ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் எவ்விதமான ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்கிறார் என்றதான காரியத்தை ஒரு சிறிய கதையின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கடலோர பகுதியில் 2 ஏழை குடும்பங்கள் இருந்ததாம். அவங்களுக்கு குழந்தைகளும் இருந்தார்களாம். ஒரு நாள் ஒரு பணக்காரம்மா அந்த வீட்டிற்கு வந்து, எனக்கு குழந்தைகள் இல்லை, உங்களுடைய குழந்தையை எனக்கு தத்து தருவீங்களா என்று கேட்டார்களாம். அதற்கு முதல் குடும்பத்தினார் மறுத்தார்களாம். 2ஆம் குடும்பத்தினார், நமக்கு இந்த குழந்தையை நல்லா படிக்க வைக்கவோ அல்லது நல்ல காரியங்கள் செய்யவோ முடியாது என்று நினைத்து அந்த அம்மாவுக்கு தத்து தந்தாங்களாம். அந்த பையனும் அந்த பணக்கார வீட்டுக்கு சென்றானே காண்டி எப்போதும் தன்னுடைய தாயாரை பற்றியும் தகப்பனாரை பற்றியும் யோசித்து கொண்டே இருந்தானாம். அவன் அங்கே நல்லா படித்து உயர வளர்ந்து உன்னதமான இடத்திற்கு சென்றானாம். அந்த முதல் வீட்டின் பையன் எப்போதும் தன்னுடைய தாயாரோடையும் தகப்பனாரோடையும், நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட கொடுத்திருந்தா நான் இன்னும் நல்லா படித்து நல்லா ஆயிருப்பேன்னு, உங்களோட இருக்கேன், தரித்திரம் ஆயிட்டேன்னு என்று தன்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் திட்டிக்கொண்டே இருந்தானாம். ஒரு நாள் அந்த 2ஆம் வீட்டின் பையன் தன்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் தன்னுடைய இடத்துக்கு கூட்டிச் செல்ல வந்தானாம். அதனை பார்த்த முதல் வீட்டு பையன் மிகவும் கோபம் கொண்டு தன்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் வீட்டை விட்டு ஓடிட்டானாம். ஆமாங்க, கடவுளோடவே இருக்கிறேன் என்று அவருக்கு தூரமாக இருக்கிறத விட நீ எங்கே இருந்தாலும் அவரையே நினைச்சு அவருக்கு கிட்ட வாழ்வது தான் கடவுளும் எதிர்பார்க்கிறார். அவ்விதமான ஒரு தொடர்பை நாம் இனிமேல் கடவுளோட வைப்போம். நான் இந்த ஒரு நல்லதான கருத்தோடு முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.